72 நாள் கழிச்சு தளபதியோடைய முதல் பிரச்சாரம் பாண்டிச்சேரியில் ஓப்பன் ஸ்பேஸில் நடக்குது. இந்நேரம் கரூர் சம்பவம் ஒன்றும் நடக்காமல் இருந்திருந்தா ஏகப்பட்ட இடங்களில் பிரச்சாரத்தை முடிச்சிருப்பாரு. இந்த பிரச்சாரத்தோட வைப் என்ன அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்ம அதற்காக எப்படி காத்து கொண்டு இருந்தோம் அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பாண்டிச்சேரி பிரச்சாரம் அந்த 72 நாளுக்கு அப்புறமா கழித்து தளபதி பேசும்போது ரொம்ப பெரிய ஒரு வைபாக, ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது மக்கள் மத்தியில். அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆச்சா ஆவலையா அப்படின்றது தான் இன்றைக்கி மீடியாவில் பிரதான பேச்சாக போயிட்டுருக்கு. வழக்கம் போல் எப்பவும் ஒரு 12 நிமிஷமோ இல்லை 20 நிமிஷமோ தளபதி பேசிட்டு போயிட்டாரு. அவருக்கு பேசுனதில் பல கருத்துக்கள் தெரியவே இல்லை, எழுதி கொடுக்குறவங்க ஒழுங்காக எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வைக்கிற விமர்சனங்களாக இருக்கட்டும், புஷ்யானந்த் அவர்கள் கையில் மைக்கை பிடுங்கின அந்த லேடி போலீஸ் இருக்காங்கள்ல அந்த விஷயமா இருக்கட்டும், அவங்க சொன்ன அந்த வார்த்தையாக இருக்கட்டும், இன்றைக்கி இதுதான் வைரலாக பேசப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்காத ஒருத்தர்லாம் சிஎம் ஆசைப்படலாமான்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் தளபதி பேசினதுக்கு அப்புறமா நயினா நாகேந்திரன் விட்ட வார்த்தைகள், அதற்கு பதிலடியாக செங்கோட்டையன் உதிர்த்த பல செருப்படி ரிப்ளை, இதெல்லாமே தான் நேற்று தமிழ்நாட்டில் பயங்கர வைரல். ஸோ அதெல்லாம் நம்ம இன்றைக்கி இப்போ பார்க்க போகிறோம். என்னோட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸை போட்டு போயிருங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு விஜய் ஸ்டாக், வெல்கம் டு அனதர் வீடியோ. தளபதியுடைய இந்த பேட்டர்ன் ஆஃப் ஸ்பீக்கிங் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒரு சில சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அது என்னென்ன கடைசியில் சொல்கிறேன். பட் அதற்கு முன்னாடி நேற்று பேசும்போது பல விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. உதாரணத்துக்கு பாண்டிச்சேரியில் ரேஷன் கடை இல்லை, காரைக்கால் மீனவர்கள் பிடிச்சிட்டு போயிடறாங்க, அவங்க போட்டை திருப்பி தர்றதில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியோட டூரிசத்தை டெவலப் பண்ணணும், நல்ல சாலை வசதிகளோ இல்லை பார்க்கிங்கோ இல்லை டாய்லெட் பாத்ரூம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை அப்படின்றது நேற்று பதிவு பண்ணியிருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது அதில் முக்கியமாக அந்த ரேஷன் கடை மேட்ரு மட்டும் கொஞ்சம் வைரலாக போயிருக்கு. அது என்ன பார்ப்போம். ரேஷன் கடையில் அரிசி வாங்கணும், பாண்டிச்சேரியில் ரேஷன் கடையே இல்லைன்னு தற்குறித்தனமாக பேசி வச்சிருக்காரு விஜய். சொன்ன மாதிரி ரேஷன் கடை இயங்குது, ஆனால் தளபதி ஏன் இயங்கலைன்னு சொன்னார் அப்படின்னா இந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடியே ரேஷன் கடையை பாண்டிச்சேரியில் மூடிட்டாங்க. அதுக்கப்புறமா 2016 வரைக்கும் புரியுதுங்களா, 2016 வரைக்கும் வெறும் அரிசி மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது சிவப்பு அட்டைக்கு பார்த்தீங்கன்னா 20 கிலோ, மஞ்சள் அட்டைக்கு 10 கிலோன்னு. 2016 கிரண்பேடி என்ன பண்ணுறாங்கன்னா அரிசியோட கொள்முதலில் ஏகப்பட்ட ஊழல் நடக்குதுன்னு சொல்லி இந்த அரிசியும் ஸ்டாப் பண்ணி டோட்டலாக ரேஷன் கடையை மூடிட்டாங்க. 2021 என்ஆர் காங்கிரஸும் பிஜேபியும் கூட்டணி சேர்ந்தால் நாங்கள் ரேஷன் கடையை திருப்பி திறக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க. பட் அதே மாதிரி ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்க திறந்தாங்களா இல்லைன்னா திறக்கலை. ஸோ பல எதிர்கட்சிகளோட அழுத்தத்தின காரணம் 2024 திருப்பி ரேஷன் கடையை திறக்கிறாங்க. 2024 அந்த ரேஷன் கடையை திறந்து ஒழுங்காக செயல்படுதான்னு கேட்டிங்கன்னா அங்கேயும் திருப்பியும் பிரச்சனை. ரேஷன் கடையை திறந்தாலும் அவங்க அந்த கட்டடத்தை வாடகைக்கு எடுக்கும்போது அந்த கட்டடத்துக்கு ஒழுங்காக ரெண்டு கொடுக்கணும். கொடுக்கல அப்படின்னா அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த கடையை பூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால் பிரச்சனை ஆகுது. ப்ளஸ் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முக்கியமான அரசு அதாவது ஸ்கூலு இந்த மாதிரி இடங்களில் வச்சு கொடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா முக்கியஸ்தர்கள் வீட்டில் வச்சு இந்த ரேஷன் பொருட்களை கொடுக்குறாங்க. இதை ஒரு 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி இப்படி ட்ரையல் பேசிஸில் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 2024 இந்த தீபாவளி போன வருஷம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் ரெகுலராக கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் கூட பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சிக்கலில் இப்போ திருப்பியும் அந்த கடைகள்லாம் மூடப்படுறதுனால மக்களுக்கு போய் சரியாக சேர மாட்டேங்குது. ஸோ இவ்வளோ பெரிய விஷயம் இந்த ரேஷன் கடையில் இருக்குது. ஸோ இதை தான் அங்கே அவர் ப்ரிசைஸ் பண்ணி சொல்கிறாரு, ரேஷன் கடைகள் சரிவட இயங்கவில்லை அப்படின்றத. One authoritative move, a viral video, and suddenly a young IPS officer enters public discussion across Tamil Nadu. Meet Isha Singh. அதே மாதிரி இப்போ இந்த சீன் பார்த்தீங்கல்ல, இது புஷ்யானந்த் அவர்கள் மைக்கில் எல்லாரையும் உள்ளே விடுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அந்த லேடி மேடம் இஷா சிங்னு நினைக்கிறேன், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மைக்கை பிடிக்கிட்டு அப்போல்லாம் விட முடியாது அப்படின்னு கத்துறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 40 பேர் கரூரில் உயிர் இழந்துட்டாங்க அப்படின்னு அந்த இன்சிடெண்ட்டை இங்கே ஸ்பாட் அவுட் பண்ணுறாங்க. இது ஒரு கோபத்தின் ஒரு உச்சமாக இல்லை ஒரு க்ரௌடை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற ஒரு 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 எப்படி சொல்கிறது, அந்த டயத்தில் வரக்கூடிய ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்கணும். பட் இந்த இடத்துல இந்த மேடம் பண்ணது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் திமுக சைடில் இருக்கவங்க சில நாய் டபுள் குரூப்ஸ் முற்று கொடுப்பாங்க. பட் இது சரியா இல்லையா அப்படின்னும் போது
இந்த ப்ரோக்ராமை இவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ண இந்த ஈஷா சிங் மேடம் எவ்வளோ அழகானா அது கொஞ்சம் பாருங்கள். So that 1%, in case the crowd panics, I want you all to remain calm, right? When they panic, it is our job to show our leadership, remain calm and just make sure, calm the crowd down, calm them down and direct them to the holding area. Understood? ஸோ இப்படி காவல்துறை அதிகாரிகளுக்கு அறிவுரை சொல்லி இதை வந்து இப்படி தான் கொண்டு போகணும், எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, பசங்க வந்து அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க வைக்க மாட்டாங்கன்னு பல அறிவுரைகள் அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுக்கு அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இவங்க தான் அட்வைஸ் பண்ணி வழங்கியிருக்காங்க. ஆனால் ஏன் காலையில் இந்த பிரச்சனை வருது அப்படின்றத இந்த இஷா சிங் போன்றவர்கள் ரியலைஸ் பண்ணியிருக்கணும். இன்னும் கேட்டிங்கன்னா QR கோடு கொடுத்து தான் உள்ளே அனுப்புகிறாங்க. QR கோடு கொடுத்து உள்ளே அனுப்பும்போது இவங்க எத்தனை மணிக்கு அவங்கள உள்ளே அனுப்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மணி 9 மணிக்கு மேலே தான், இல்லை 8 மணியே வச்சுக்கோங்களேன், அதுக்கு மேலே தான் இவங்க வந்து அந்த கிரவுண்டுக்குள்ளே QR கோடு வச்சுருக்கவங்கள அனுமதி பண்ணுறாங்க. இதுவே முதல் தவறு. ஏன்னு கேட்டிங்கன்னா கூட்டமே வரலை, எல்லாம் ஒரே டயத்தில். இப்போ 10:30 மணிக்கு விஜய் அவர்கள் வராரு, 10 மணி தான் ஒட்டுமொத்த கூட்டமும் வருதுன்னா அப்போ நம்ம அந்த போலீஸ்காரங்க குறை சொல்ல முடியாது, எப்படி எல்லாம் ஒன்றா வந்தால் எப்படி உள்ளே விடுறதுன்னு. ஆனால் 5 மணிலேருந்து 4 மணிலேருந்து அங்கே வந்து விஜய் அவர்களை பார்க்குறதுக்கு QR கோடு வச்சுருக்கவங்க உள்ளே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் ஏன் அவங்கள உள்ளே விட்டுறதுக்கு மிஸ் பண்ணிட்டீங்க? அப்போ அவங்கள அப்பத்துலேருந்தே நீங்கள் QR கோடு வச்சுருக்கவங்களுக்கு உள்ளே விட்டுருந்தா ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வரும்போது அந்த கூட்டம் மொத்தமாக வரும்போது அது QR கோடு இல்லாத கூட்டம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்கள வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக தடுத்துருக்கலாம். அவங்களால இவ்வளோ தள்ளுமுள்ள வர வேண்டிய அவசியமே கிடையாது. பட் QR கோடு வச்சுருக்கவங்களையும் ஒட்டுமொத்த QR கோடு இல்லாத கூட்டத்தையும் ஒன்றா சேர்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாங்க, QR கோடு வச்சுருக்கவன் உள்ளே போகிறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறான். அதான் இவங்க எப்படியாவது நம்மளும் உள்ளே போயிடணுன்ற அந்த ஆர்வத்தில் இருக்கக்கூடிய இந்த பொதுமக்களை நீங்கள் என்ன பண்ண முடியும், அவங்க இவங்களையும் சேர்த்து தள்ளிட்டு வராங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் தவறு பண்ணிட்டீங்க. அதாவது போலீஸ்காரங்க நீங்கள் என்ன தான் ஸ்ட்ரிக்டாக க்ரௌட் மேனேஜ் பண்ணியிருந்தாலும் இதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா QR கோடு வச்சுருக்கவங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸும் QR கோடு இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேறு என்ட்ரன்ஸையும் நீங்கள் வந்து வச்சுருக்கணும். சப்போஸ் QR கோடு இல்லாதவங்களுக்கு நீங்கள் உள்ளே விடக்கூடாதுன்னு நினச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு என்ட்ரன்ஸ் இருக்கக்கூடாது. ஆனால் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் QR கோடு இருக்கிறவங்க மட்டும்தான் விடணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. பட் க்ரௌட் கூடும்போது என்ன பண்ணீங்க? ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங். தளபதியோடைய ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் அன்கன்ட்ரோலபிள் க்ரௌட் வருது. அப்போ நீங்கள் இதை எப்படி பிளான் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் இங்கே கொஸ்டினே. ஸோ ஒரு க்ரௌட் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்ச ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்னால ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய உங்களாலேயே க்ரௌட் எப்படி வராங்க, எங்கேருந்து வராங்க அப்படின்றது உங்களால் அனலைஸ் பண்ண முடியல, உங்களால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல, வந்துடுறாங்க அப்படின்னும் போது கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா இஸ் அ லீடர். அவங்களுக்கு இருக்கக்கூடிய அவங்க தொண்டற்படையை வச்சு எவ்வளோ பேரை அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றத பேசிக் புரிதல் காவல்துறைக்கு வரணும். நீங்கள் ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் விதிக்க தான் இங்கே வந்து பிரச்சனைகள் வருதுன்றது நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. விஜய் அவர்களை சுதந்திரமாக நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லை பாண்டிச்சேரிக்குள்ளே நீங்கள் அவரை வந்து பயணம் பண்ண விட்டீங்க அப்படின்னா அந்தந்த ஏரியா மக்கள் அந்தந்த இடத்துல இருந்து பார்த்துட்டு போயிடுவாங்கன்ற பேசிக் புரிதல் ஏன் உங்களுக்கு இருக்க மாட்டேங்குது? நீங்கள் அவரை வந்து ஒரு இடத்துக்கு வரவிடாமல் அவரை கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் இந்த இடத்துக்கு தான் வரணும், இந்த இடத்துல தான் பேசணும், இந்த இடத்துல தான் செய்யணும்னு சொல்லும்போது அந்த இடத்துலிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்றா அந்த இடத்துல எப்படியாவது வந்து சேரணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இது நீங்களாக பண்ணிக்கிற பிரச்சனை, நீங்களாக உங்களுக்குள்ள தேவையில்லாத வேலையை சேர்த்துக்கிறீங்க. அதான் இங்கே பிரச்சனையே. ஸோ லெட்டிம் ஃப்ரீயாக அவரை போக விடுங்க, அவரை வந்து பிரச்சாரம் பண்ண விடுங்க, மக்களை சந்திக்க விடுங்க, அந்தந்த ஊரில் போய் அவர் சந்திக்கிட்டோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் வந்து உள்ளுக்குள்ளே நம்பிக்கை வந்துடும். ஓகே, தளபதி வந்து நம்ம ஊருக்கு வருவார், நம்ம பார்த்துக்கலாம், அப்போ ஏன் இப்போ நம்ம போகணும் அப்படின்னு. ஏது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ நீங்கள் இதை வந்து சரியாக செஞ்சீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையே இருக்காது. ஸோ ஈஷா சிங் போன்றவர்கள் சிறப்பாக நீங்கள் செயல்பட்டு இருந்தாலும் நம்மளும் மனுஷன் தப்பு பண்ணுவோன்றதை மறந்துடுறீங்க. அப்படி பண்ண தப்பில் தான் இந்த பிரச்சனை நடந்துச்சு. அதுக்கு மேலே அந்த இடத்துல கூட்டம் இருந்து எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு புஷி ஆனந்த் அவர்கள் உள்ளே வர சொல்கிறாரு. நீங்கள் தடுக்கிறீங்க, தடுக்கும்போது திருப்பி பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. எல்லாரும் 100% பர்ஃபெக்டாக இருக்க முடியாது ஈஷா சிங் மேடம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன். எத்தனை பேர்களை தோல்வி அடைந்தார் என்று எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு அவர் சொல்லுகிறார், சவால் விடுகிறார், ஒரு வார்டில் கூட ஜெயிக்க முடியாதுங்கிறார். நான் அவருக்கு சொல்கிறேன், அவர் எங்கே நிற்கிறார் அவர் இடத்தில் டெபாசிட்டை இலக்கத்தில். இது நம்ம செங்கோட்டையன் அவர்கள் வந்து செவுளு மேலே அப்புனது யாருக்கு? நயனா நாயந்திரனுக்கு. நேற்று வந்து கேட்டதுக்கப்புறமா இந்த பிரச்சாரம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்குறாங்க. கேட்டதுக்கு அவருக்கு வந்து கவுன்சிலர் கூட இன்னும் வாங்கலை, ஜெயிக்கலை, அவர்லாம் வந்து பேசலாமான்னு சொல்லிட்டுருக்கு. அது நயனா நாயந்திரனுக்கு தெரியுமா தெரியல, நமக்கு தெரியல.
தளபதியோட எந்த பிரச்சாரம் இல்லாமல், தளபதியோட எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாமல், தளபதியோட வாய்ஸே இல்லாமல் வெறும் முகத்தை மட்டுமே காமிச்சு கிட்டத்தட்ட 130 இடத்துல கவுன்சிலர் ஜெயிச்சிருக்கிறது இது விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கும்போது. நீ என்னடானா விஜய் அவர்கள் கவுன்சிலர் கூட ஜெயிக்கலன்னு சொல்லி இங்கே கலாய்ச்சிட்டு இருக்க. அதுக்கு தானே இங்கே செங்கோட்டையன் கொடுத்தாரு. நீ டெபாசிட் வாங்கியிருப்பாக்கலாம். நீ டெபாசிட் மட்டும் வாங்கிட்ட அப்படின்னா அவர் சொன்ன மாதிரி அப்புறம் பார்க்கலாம்டா. உங்களுக்குலாம் வந்து அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை இடத்துல ஜெயிச்சிருப்பாங்க பிஜேபின்றவங்க. ஏண்டா இன்னை வரைக்கும் உங்களால் தமிழ்நாட்டில் ஒரு ஆணியை கூட பிடுங்க முடியல. நீங்கள் வந்து இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கீங்களா? ஒவ்வொரு வாட்டியும் பிஜேபி நீங்கள் பல சூழ்ச்சி பண்ணி உள்ளே வரும்போதெல்லாம் உங்களை தலைமையில தட்டி அனுப்புறதுக்கு ஒரு தமிழ் எழுத்து வந்துடுவான். புரியுதா? அது நடந்துட்டு தான் இருக்குது. அன்றைக்கி காமராஜர் வந்தார், இன்றைக்கி எங்கள் தளபதி வந்திருக்காரு. ஸோ உங்களுக்கு ஆப்பு கன்ஃபார்ம், அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. ஏன்னா இப்போ ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அடுத்து நடைப்பயணம் வேறு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. நடைப்பயணம் போகும்போது தளபதியும் கூட சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கிங்க, உங்களுக்கு மொத்தமாக சோழி முடிஞ்சு அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. ஸோ ஃபைனலாக நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் தெரியுமா, தளபதியோடைய அந்த பிரச்சாரம் வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கா அப்படின்றதுக்கு வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சாரம் வந்து ஃபுல்ஃபில்லாக இல்லை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னு கேட்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா தளபதியோடைய பிரச்சாரத்தோடைய பேட்டர்ன் ஒன்று இருக்குது. அந்த பேட்டர்ன் வந்து அவர் வர்றாரு, வந்தோடனே ஒரு இடத்துல 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசுகிறாரு. அந்த இடத்துடைய பிரச்சனையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு சில விஷயங்களை வந்து இல்லை இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செஞ்சுருக்கலாம், இதை செய்யாமல் விட்டுட்டீங்க அப்படின்ற பாயிண்ட் அவுட் பண்ணி நீங்கள் சொன்னது செய்யலை அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிவிட்டு அவர் வந்து போயிடுறாரு. இது வந்து கண்டினியூவாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் என்னப்பா இவர் எங்கே வந்தாலும் ஒரு 10 நிமிஷம் பேச போகிறார், அந்த இடத்தோட பிரச்சனையை சொல்லுவார், அதுதானே அதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டுக்குள்ளே எல்லாருமே போக ஆரம்பிச்சிருவோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய தளபதி அவர்கள் வந்து ஒரு சில இடங்களில், முக்கியமான இடங்களில் ஒரு சில விஷயங்களை நிறையா பேசணும். இப்போ பாண்டிச்சேரியில் அவர் வந்து அடுத்து ஒரு பெரிய மாநாடு போடுறோம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்காங்கன்றதை நேற்றே சொல்லிட்டாங்க. ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்களை அவர் டெலிவரி பண்ணலாம். பட் இந்த இடத்துல இந்த லிமிட்டடாக டெலிவரி பண்ணதுக்கு அங்கே வந்து அழுத்தங்களும் இருக்கலாம். ஏன்னா பிஜேபி ஆண்டுகிட்டு இருக்க அந்த இடம் அப்படின்னும் போது அதை மீறி ரங்கசாமி அவர்கள் இந்த இடத்த கொடுத்து நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி இவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்து இதுக்குள்ளே வந்து ஆட்களை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்றதுலாம் வந்து இதுக்குள்ளே பல தில்லாலாம் கிடையாது. இதில் மக்கள் சேஃப்டி நம்ம ஒரு சைடு பார்த்தாலுமே இதெல்லாம் பிஜேபி கொடுத்த அழுத்தம் தான். உனக்கு இந்த இடம் தர்றோம், 5000 பேருக்கு மேலே ஒன்று வரக்கூடாது, அதுக்குள்ளே இருக்கும் தான் ஒன்று வந்து பார்க்கணும் அப்படின்றதுலாம் வந்து எதுக்குன்னா கூட்டத்தை வந்து கம்மி பண்ணி காட்டுறதுக்கு, விஜய் அவர்களுக்கு மாசு இல்லை, பாண்டிச்சேரியில் வந்து பார்த்திங்களா பெரிய மாசு இல்லைன்னு வந்து மீடியா வச்சு போர்ட்ரே பண்ணுறதுக்கு இதெல்லாம் இவங்க பண்ண வேலை தான். இது ஒரு சைடு வந்து போலீஸ் வந்து ப்ரொடெக்ஷனே கொடுத்த மாதிரி நமக்கு ஃபீல் ஆனாலும் மேட்ரு வந்து பிஜேபி பண்ணக்கூடிய எச்சத்தனமான வேலைகள் தான் இது. பட் இது எல்லாத்தையும் மீறி அங்கே என்ன நடந்துச்சு, எது நடந்துச்சு, எவ்வளோ பெரிய கூட்டம் இருந்துச்சு அப்படின்றது நமக்கு பார்க்கும்போதே தெரியும். அவங்க உட்காந்து என்னென்னா பேசிட்டு போட்டோம். பட் தளபதி அவர்கள் பேசும்போது, உதாரணத்துக்கு இந்த ரேஷன் கடை மேட்ரு பேசும்போது, ரேஷன் கடை இல்லைன்றதை வந்து சொல்லாமல், அதை மட்டும் சொல்லாமல் அதோடைய ஆரம்பம் என்ன, முடிவு என்ன அப்படின்றதையும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணார் அப்படின்னா இது வந்து ரொம்ப ரீச் ஆகும், மக்கள்கிட்ட போய் சேரும். ஏன்னா முக்கியமான சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம சொல்லும்போது அது வந்து உண்மையாலுமே இல்லை அப்படின்னா அது வேறு இயங்குது. இப்போ இருக்குன்றாங்க. இப்போ வந்து இதுலங்க 2024 தீபாவளியிலேருந்து ரேஷன் கடை இருக்குன்றாங்க. ஆனால் இவர் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஹிஸ்ட்ரி. அப்போ அந்த ஹிஸ்ட்ரியை வந்து அவர் சொல்லும்போது அந்த ஹிஸ்ட்ரியோட எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லாமல் இப்படி ஜென்ரலாக சொல்லிட்டு போகும்போது அது அடுத்தவன் எடுத்து வச்சு ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து நம்ம வழி கொடுத்துற மாதிரி இருக்குது. ஸோ தயவு செஞ்சு இந்த விஷயங்களை வந்து திருப்பி கான்சன்ட்ரேட் பண்ணணும். தளபதி அவர்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசணும் ஒவ்வொரு இடங்கள்லையும். ஏன்னா இவங்க கொடுக்குறதே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு. அதை நம்ம சரியாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு இடத்துல போனால் அந்த இடத்த பற்றி மட்டும் பேசாமல் அந்த இடத்துலேருந்து ஒரு 10 ஊர் இருக்கா, 10 இடம் இருக்கா, 10 தொகுதியிலையும் நடக்கிற பிரச்சனையை ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசணும், வச்சு செய்யணும். ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுங்கள், ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஸ்கிரிப்டை வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தளபதி பேசணும். ஸோ இது வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். இது என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான். பட் இது எப்படி உங்களுக்கு தோணுதுன்னு எனக்கு தெரியல. இதை இனி அவங்க வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இனி வர போகிற காலங்கள் ரொம்ப குரூஷியல் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye.